ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க. நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கானது தாங்க. அதாவது மோஷன் ஃபால்ஸ் தாங்க போயிருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான். இதுதான் லாஸ்ட் டேங்க. ஸோ மக்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இருக்குது. ஓகே, அவக்கடை வேணா ப்ரெட்டு அவக்கடை வேணா கொஞ்சம் போடுறதுனா போடு. பொட்டேட்டோ இதான் இந்த மாஷ்டு மட்டோக்கே. அது இது மல்லாட்டை பேர். அது பீன்ஸ் இல்லை, மல்லாட்டை பேர். இது வாழைக்காய் மசிச்சு வச்சது. சீனட் பண்ணு பீஸா, மினி பீஸா. கத்திரிக்காய். அது ஸ்வீட். இது பம்கின்னு. சரி பை பை. ப்ரோக்கோலி எடு, இது நல்லா இருக்கு, எனக்கு சேர்த்து எடு. மதியானமே இதான் நல்லா இருந்துச்சு. பீன்ஸு, கேரட்டு. இது வந்து போன், டீ போன், சிக்கன். ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டியாடா? கிண்ணத்தை எடுத்து வைட்டா? தட்டு எடுத்து அப்படி வை. ஆக்சுவலாக நாங்கள் இருந்தது 2 டேஸுங்க. ஃபுல் போர்டுனா அங்கேயே எல்லாமே லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நைட் வீவுங்க. நைட்டில் எல்லாம் மானெல்லாம் ரூம் கிட்டே உக்காந்துருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் இது. ஆக்சுவலாக நம்ம கேம் ட்ரைவ்லாம் போனோம்னாங்க காலையிலே 6 மணிக்கெலாம் ரெடி ஆகிடணும். ஏன்னா இங்கே இருக்கிற ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 7 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ நாங்கள் 6 மணிக்கே ரெடி ஆகி சீக்கிரமாக சாப்பிட்டு போனால் தான் நம்ம வந்து லயன்லாம் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் 6:30 எல்லாமே சாப்பிட போயிருந்தோம். அப்போ தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு இல்லைங்க, டேக் அவே கையில் கொண்டு போயிட்டோம்னா போக்குள்ளே அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துருந்தாங்க. போயிட்டுருக்காங்க. இவ்வளோ தொலைட்டு வர வேண்டியதாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எப்பாடி எப்பா. பேக் பண்ண சாப்பிட முடியாது, டைம் இல்லை. நம்ம சாப்பிடலாமா? ஆஹா, ஃபஸ்ட்டு காஃபி வேணும். ஆஹா, இதே எடுக்கலையே. ரூமுக்கு நான் வேறு போய் ஷூ இதெல்லாம் போடணும். அந்த பிடி எடுத்துகிட்டு போ. பரவாயில்ல, எடுத்துகிட்டு வா. இன்னும் எல்லாம் காலியாக போச்சு. மஷ்ரூம் இருக்கு. இது சாப்பிட்றானுங்களா? பேன் கேக்கு, சாசேஜ். எத்திரி இருக்குது. போதும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம நேராக ஒரு அனிமலை பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. அதனால் மனசே கேட்கல, அவள் கண்ணே எடுக்க முடில அந்த ஜிராஃபி மேலேருந்து எனக்கு. அங்கே பாருங்கள்,
பார்க்க அவ்வளோ அழகாக, அதாவது கூண்டிலிருந்து பார்க்குறது வேறு, நம்ம நேராக போய் நின்று அது பார்த்து ரசிக்கிறது வேறு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 7 மணிக்கெல்லாம் லாட்ஜை விட்டு கிளம்பிடணும் நம்ம. அப்படியே வெளில வந்தோன்னா தான் நமக்கு எல்லா அனிமலும் கிடைக்குங்க. ஸோ எல்லாருமே ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு வர்றது தான். ஆனால் அன்றைக்கி பட்ட பாடு இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நாங்கள் முன்னாடி நாள் சாயங்காலமே ஒரு 3 லயனை பார்த்துருப்போம். ஆனால் சரியாக அப்போவும் பார்க்க முடியல. சரி காலையில் கிடைக்குன்னு எவ்வளோ பேர் லைனுக்கோசம் வெயிட் பண்ணுறோம் பாருங்கள். கிடைக்கவே இல்லைங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே தேடி பார்த்து மரத்தில் போய் உக்காஞ்சி சாப்பிட்டுன்னு இருந்துருக்குது. ஆனால் நம்ம கைடுக்கிட்ட கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதாவது இன்றைக்கி நாள் உங்களுடைய லக், நீங்கள் இன்றைக்கி லைன் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க, இல்லைன்னா எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அப்படின்வாங்க. பட் நாங்கள் எப்போவுமே இந்த கிறிஸ்மஸ் டைமில் போனோம்னாங்க லயன் கிடைச்சதா சரித்திரமே இல்லை, கிறிஸ்மஸ் டைமில் மட்டும். ஏன்னா அது என்னன்னு தெரியல, ஒரு சிலவங்க சொல்லுவாங்க அந்த வண்டி சத்தத்தில் போயிட்டு ஒளிஞ்சிக்குமா. அப்புறம் அப்படியும் கண்டுபிடிச்சா மரத்தில் மேலே போய் சாப்பிட்டு தூங்குது பாருங்க. அந்த மாதிரி கீழேயும் ஃபுல்லாக லைன் தான். அது கிட்ட மேலே கிராஸ் மேலே வண்டி ஏற்ற முடியாதுன்ட்டு அது கிட்ட போகல அவனுங்க. அதனால் மேலே தூங்குறாரு. அப்புறம் கீழே லைன் தாங்க இருந்துருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா எட்டி பார்க்கல நமக்கு தெரியாது, பைனாகுலர் வச்சு தான் நாங்களே பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து மான் வகைகள் அதிகங்க. நிறைய டைப் ஆஃப் மான் கிடைக்குங்க. இதுதான் சீசனும் கூட, இப்போ வர சீசனும் கூட. இந்த மாதிரி டைமில் தான் நிறைய டூரிஸ்ட்டும் வருவாங்க இந்த கிறிஸ்மஸ் டைமில். ஸோ நிறைய மான் பார்க்கலாம், ஜிராஃபி பார்க்கலாம். ஆனால் இங்கே ஜீப்ரா கிடையாதுங்க, டைகர் கிடையாதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்கங்க. இந்த பேர்ட்ஸு, வல்ச்சர்ஸு, இந்த மான், குரங்கு, அதே மாதிரி டிஸ்கவரி சேனல்லேருந்து வந்து நிறைய எடுத்திருக்காங்க. இது வந்து காட்டு எருமைன்னு சொல்லு. காட்டு எருமை. காட்டு எருமை. நிறைய அதுக்கு ஃபோட்டோ பிடிக்கிற வீடியோக்கு போ. என்ன காது வச்சுக்குது வாய் முடியும். அப்புறம் இதாங்க காட்டு எருமை. என்ன நீ என்ன பார்க்குற காட்டு எருமை? ஓகே போ சொல்லு. காட்டு எருமை அக்கா பாரு. ரெட் கலர் நமக்கு that one in front also red color. Bye bye. 20 million tax is not there for that color for touring market. என்ன எருமை கண்ணை கொட்டி என்ன அது இதுடா தண்ணி இப்போ போட்ட மஸ் அது. இந்த ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறோம்ல, இங்கே வந்து இந்த ஸ்பாட்டில் உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த சன்ரைஸை அப்படியே ரசிச்சுக்கிட்டு, அங்கே லேக் இருக்குதுங்க. அந்த லேக்கில் தான் வந்து நம்ம ஹிப்போபோட்டமஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைமில் அது வராலாம், சாயங்காலம் தான் வருமா. அதனால் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோலாம் இருக்கிறவங்க எடுப்பாங்க இந்த ஸ்பாட்டில். ஸோ அந்த ஏரியில் தாங்க ஹிப்போபோட்டமஸ் இருக்குமா. ஆனால் ஈவினிங் டைமில் தான் அது வெளியில் வந்து இப்படி நின்றுன்னு இருக்குமா. ஈவினிங்லாம் நாங்கள் வீட்டுக்கே போயிடுவோம். ஸோ அதனால் காலையில் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். இந்த பக்கம்லாம்
இவங்களாம் பெருசு பெருசாக நிற்கும் அது என்னை பார்க்குது, கிராஸ் ஆகுது. அது பயந்துக்குன்னு அங்கே போயிடுது. ரெண்டும் அழகாக போகுதுங்க. எடுக்க சொல்லாத, வெயிட் பண்ணு. நிற்க சொல்லுதா அவனா? ஓகே. Now only scene is nice. See two of them standing together. Very nice looking. இரு கௌதமா, 2-3 ஃபோட்டோ எடுத்தா பத்தாது. நான் இன்னும் ஃபோட்டோவே எடுக்கல, வீடியோ தான் எடுக்கிறேன். ஹாய் மானுங்களா, என்ன பார்க்குறீங்க? தெரியுதா? வால் வேறு ஆட்டியாவது எங்கள் டோனி மாதிரி. அடே எல்லாம் பார்க்குதுங்கடா. எருமை மாடு இல்லை இல்லை, மான் எருமை மாடு முட்டை வந்தது, ஓடிடுச்சு. ஓகே கோ. நம்ம இப்போ வந்துக்குது இங்கே கைவினை பொருள் தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். கிராஃப்ட் ஷாப். எலும்பு அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாருங்கள், எங்கே போனாலுமே இந்த கிராஃப்ட் ஐட்ட கடை உண்டுங்க. நீங்கள் எந்த டூரிஸ்ட்டு பிளேஸ் போனாலும் நீங்கள் தாராளமாக இந்த கிராஃப்ட் ஐட்ட கடையை பார்க்கலாம். எல்லாமே அவங்க ஒரிஜினலு கைவினையால் செஞ்ச பொருட்கள் தாங்க. ஏன்னா வெளிநாட்டில் அதிகமாக ஃபாரினர்ஸ் வருவாங்க, ஸோ நிறைய பேர் பொருள் வாங்குவாங்க. ஸோ அதுதான் சரி போய் பார்க்கலான்ட்டு நான் உள்ளே போயிருந்தேன். How are you? This is you are making yourself, huh? This cloth is everything. Huh? It's good. This is handmade, all, huh? This is handmade, huh? How much it is? Don't dare it. என்ன சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக குரங்கு பார்க்கலாங்க. குரங்கு வகையிலேயே இங்கே வந்து நிறைய ட்ரைப் இருக்குதுங்க. இது ஒரு வகையான ட்ரைப்பு. போதும் போதும். வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்கொள்ளாத காட்சிங்க. எவ்வளோ பெருசு பாருங்களா ஹைட்டு. ஒரு எட்டி ஒட்டுச்சுன்னா அவ்வளோதான், நம்மள அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஜிராஃபிலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு.
அதிகமாக இந்த மொர்சிஷியன் ஃபால்ஸில் நாங்கள் பார்த்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிராஃபி தாங்க. என்ன சிப்ஸ் திங்குது அது? பில்ல தான் வச்சு திங்குதா? வைக்கலாம். எங்கள் ஊர் ஆஃப்ரிக்கா காட்டேன்னு பார்த்துருக்கீங்களா? அதாங்க இது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யானை கூட்டமும் இங்கே அதிகங்க. ஆனால் நம்ம மொர்சிஷியன் ஃபால்ஸோட குயின் எலிசபெத் நேஷ்னல் பார்க்ஸில் யானைகள் அதிகங்க. ஓகேங்க. We read elephants. Okay, what is it? Road. Yes, we read. Road. Study elephant. I think that we study what deep is. No. I'm not doing it. We rode on elephant. In an elephant. On elephants. On an elephant. Space is not there. Remember when we rode the elephant? And then like we have to feed them corn all over. ஸோ அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. ஏன்னா சஃபாரி கேம் டைம் முடிச்சாச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். கமனர் தண்ணி குடிச்சிட்டேவா ப்ரெட்டு சாப்பிடுவாங்க? சூப்பு தொட்டுட்டு தானே சாப்பிடுவாங்க. இருக்கு அதில் இருக்கு இல்லை வேணாம். நல்லா நான் டின்னரே சாப்பிடல. அவர்கிட்ட கேளு பூட்டினாரா இல்லையான்னு. மூணு தான் இருக்குது, 4 இருக்குது. அங்கே இருக்குது. எங்க? நம்ம ரூம் கிட்ட. ரொம்ப முடி இருக்குது. அதான் வாட்டர் பேக் கொடுத்தான். பெண்ணு ஊண்டிச்சு போ. நம்ம இப்போ எங்கே உட்காந்துக்கிறோம்? கேம்பிங். யாரோ உட்காந்து அவன்கிட்ட சொல்வா எங்கள் அம்மா யூடியூப் லூஸு. வனிதா ஹோம் சைடா? அது வேற ஒருத்தவங்களுக்கு. உன்னோட 4 மடங்கு. ஐயா அவன் சின்ன பையன். ஆஹா எல்லாரும் லெப்பர்டு தான் பார்த்துருக்காங்க, லைனை பார்க்கல. வீட்டுக்கு போனேன் எங்கிட்ட ஃபோட்டோ வந்து
ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நைட் டைமு நைட் வியூவு. சாப்பிட்ற இடத்துக்கிட்டேயும் வந்துட்டாங்க இவங்கெல்லாம். அங்கேயே உட்காந்துருப்பாங்க போல். சாப்பிட்றது கீழே போட்டுட்டு அப்படியே இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க போலலாம் வெயிட் பண்ணி நிறுவுறாங்க. ஸோ நைட் வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 6 o'clockங்க. ஆக்சுவலி 6 o'clock எங்களுக்கு அன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நாங்கள் கிளம்பணும். அதனால் சரி காலையில் ஒரு 3 மணி நேரம் இருக்குது, ஒரு எதனா பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் காலையில் 6 o'clock கிளம்பணுமா, பிரேக்ஃபாஸ்ட் கையில் எடுத்துக்கிட்டான் வந்தோம். காலையிலே பாருங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெள்ளைக்காரவங்களாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி தாங்க, பாயில்டு எக்கு, சல்லாது பாருங்கள். 5 மணிக்கு 5:30க்கே மேக் பண்ணி வச்சுருவாங்க போல். நாங்கள் 6 மணிக்கு போனோம், எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. காலைல எங்கெங்கே நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புனா, நாங்கள் தான் அந்த இடத்துலையே ஆள் கார் எடுத்தோம். மணி பார்த்திங்கன்னா 6:30 தான். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த இருட்டிட்டு தாங்க இருந்துச்சு. ஒரு மிருகத்தையும் காணுங்க அந்த டைமில். நாங்களும் போயிட்டு எட்டி பார்த்துன்னு இருக்கிறோம். ஒரு மிருகத்தை கூட நான் பார்க்கல. ஒரு அழகான சவானா காட்டுக்குள் சன் ரைஸ் பார்த்திங்களா, காலையில் சன்னு உதயங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் போனோம். பண்ணி தான் பார்த்தோம். நம்ம கும்பா லயன் கிங்கில் வருவார், கும்பான்னு அவர் தான் இவர். ஸோ டைம் இல்லாததுனால ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போயிருந்தோம். அப்புறம் ரிட்டன் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற லாட்ஜ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டுங்க, காட்டுக்கு லாஸ்ட்டு எண்டில் இருக்கிற லாட்ஜு. ஸோ நாங்கள் கரெக்டாக 10 மணிக்கெலாம் எங்கள் ரூமை விட்டு நாங்கள் வெளியில் போயிருக்கணும். சப்போஸ் அப்படி போகலைன்னா நாங்கள் மறுபடியும் ஆளுக்கு $35 4 பேருக்கும் பே பண்ணணும். ஸோ அதனாலேயே நாங்கள் கடன் மறுபடியும் ரிட்டன் பேக் வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அடுத்த வாட்டி கூட காலையில் போயிட்டு சாயங்காலம் வரலாம். ஏன்னா நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டோம். ஓகே மக்களே, நம்ம இதோட அருமையான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, see you on next video. Bye bye.